அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோ தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரீஸ் யூனிவர்சிட்டி அதாவது டிஎன்ஜிஎஃப்யோடைய லேட்டஸ்ட் அப்டேட் என்ன, ஆகஸ்ட் 29 படி அப்படின்றத பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணுவீங்க இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அஃபிஷியல் வெப்சைட்லேயே நியூஸ்லாம் இருக்குது. ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக கொடுக்குறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் முழுசு விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டிஎன்ஜிஎஃப்பில் ஃபஸ்ட்டு ரவுண்டு கவுன்சிலிங் முடிச்சு அவங்களுக்கு அட்மிஷன் ஜாயின் பண்ணதுக்கான டைம்லாம் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் ரவுண்டு ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ரவுண்டுடைய அலாட்மெண்ட்டு அட்மிஷன் கன்ஃபர்மேஷனுக்கு என்ன பண்ணணும்னா ஃபீஸ் பே பண்ணணும். அப்போ தான் அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் ஃபீ பேமெண்ட்டு அப்புறம் அட்மிஷன் லெட்டர் வாங்குறதுக்கான டேட்டு எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் ரவுண்டு இன்பர்சன் அலாட்டட் கேண்டிடேட்ஸ், ஓகேங்களா. செகண்ட் ரவுண்டில் இன்பர்சன் அலாட்டட் கேண்டிடேட்ஸுக்கு, இன்பர்சன் மீன்ஸ் இந்த ஆஃப்லைன் கவுன்சிலிங் போய்ட்டு நேராக ரிப்போர்ட் பண்ணவங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நீங்கள் எப்படி அந்த அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, என்டர் மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடியை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. உங்களோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும். அதுக்கு அடுத்து எப்படி கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட், இந்த ஃபீஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் அது அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் ஆகும். அந்த ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 1 செப்டம்பர் 1 லாஸ்ட் டேட்டு. செப்டம்பர் 1 10 மணி வரைக்கும் டைம் இருக்குது, ஓகேங்களா. மறந்துடாதீங்க. சரி, யார் யாருக்கெல்லாம் ஷெட்யூல் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுடைய உங்கள் இமெயில் அண்ட் எஸ்எம்எஸ் கன்ஃபர்மேஷன்லாம் வந்திருக்கும். அதில் கன்ஃபர்மேஷன் ஆனவங்களுக்கு ப்ளஸ் இந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும். அது இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே ஃபீஸ் எல்லாம் பே பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு, ஓகேங்களா. இந்த ஃபீஸ் பே பண்ணவங்களுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு தான் இது. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு டைமும் இந்த 1 செப்டம்பர் 1 டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி தகவலாம் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. ஆஸ் ஆஃப் நவ் டிஎன்ஜிஎஃப்டைய லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னு கேட்டோம்னா, செகண்ட் ரவுண்டு இன்பர்சன் கவுன்சிலிங்க்கு அலாட் ஆனவங்க ஃபீஸு பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு செப்டம்பர் 1 செப்டம்பர் 1 நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அட்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு அடுத்த காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ஜென்ரல் ப்ராசஸ்ஸு. ஸோ மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தகவல் ஏற்கனவே இந்த ஃபஸ்ட் ரவுண்டு ஸ்டேட்டஸை பற்றின முழு விஷயம் சொல்லியிருந்தோம். அப்புறம் என்ன கட் ஆஃப் வரைக்கும் போச்சு, கம்யூனிட்டி வைஸ் என்ன கட் ஆஃப்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பழைய வீடியோஸில். அதுவும் நீங்கள் பார்க்கலாம். இதில் செலெக்ஷன் லிஸ்ட்டு, வெயிட்டிங் லிஸ்ட்டு கம்ப்ளீட்டாகவே இதில் கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. எல்லா தகவலும் உங்களுக்கு இமெயில் அண்டு எஸ்எம்எஸ் கன்ஃபர்மேஷன் வரும் டிஎன்ஜிஎஃப்லேருந்து. அதனால் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அட்மிஷன் ஹெல்ப் டெஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அட்மிஷன் ஹெல்ப்பில் கான்டாக்ட் பண்ணணுன்னா ஏதாவது மெயில் வரல சார், இல்லை அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியல, ஃபீஸ் பே பண்ண முடியல, இந்த மாதிரி எந்த இஷ்யூஸ்னாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.